ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நம்மள எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூசி ப்ரௌசர் ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆப்னு கூட இந்த யூசி ப்ரௌசரை சொல்லலாம். ஏன்னா சில ஆப்ஸில் நம்ம லார்ஜ் ஃபைல் சைஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேன்சல் ஆகிரும். பட் நம்மளால் யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணுறப்போ மோஸ்ட்லி நிறையா பேர் இப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேலே பார்ப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் டாஸ்க் பாரில் உள்ளதெல்லாம் ஷோ ஆகும். பட் நம்மளால் யூசி ப்ரௌசரை ஃபுல் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணி நம்ம மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனையுமே யூஸ் பண்ணி யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் யூசி ப்ரௌசர் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிடில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது எந்த மொபைலில் மேலே உள்ள டாஸ்க் பார்லாம் ஃபுல்லாக ஹைட் ஆகி ஃபுல் ஸ்க்ரீனில் யூசி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ இதனால் என்னால் ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மொபைலில் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ண முடியும். ஸோ திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா டூல்ஸுக்கு போயிட்டு எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிரும். ஸோ இப்படி தான் நம்ம மொபைலில் யூசி ப்ரௌசரில் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.